திருமண நிகழ்ச்சி ஒன்றாக சென்று பலருக்குமே அதிர்ச்சி கொடுத்து பேசுபொருளானவங்க தான் விஜய் மற்றும் த்ரிஷா. 20 ஆண்டுகளுக்கு மேலாக 2 பேருமே பழக்கமுடையவர்கள். மனைவி விவாகரத்து மனு அளித்த சில நாட்களிலேயே விஜய் அவர்கள் த்ரிஷாவுடன் ஜோடியாக வந்திருந்தார். இது குறித்து விஜய் த்ரிஷாவை பலருமே விமர்சித்து பேசியுமே வந்தாங்க. இவங்களுக்கும் விரைவில் திருமணம் அப்படின்ற செய்திகளுமே சோசியல் மீடியாக்கள்ல பரவ ஆரம்பிச்சது. அப்படி ரீல்ஸ் ஒன்றில் பகிர்ந்த ரசிகருடைய பதிவுக்கு த்ரிஷாவுடைய அம்மா உமா கிருஷ்ணன் லைக் போட்டதுதான் பெரிய அளவுல பரபரப்பை ஏற்படுத்துச்சு. இந்த நிலையில தாவேகாவுடைய முன்னாள் செய்தி தொடர்பாளர் மணிகண்டன் அவர்கள் ஒரு புது குண்டை தூக்கி போட்டிருக்காரு. அவர் அளித்த பேட்டி ஒன்றுல விஜய் அவர்களை பற்றி என்ன சொன்னாலுமே அவருடைய ரசிகர்கள் தொண்டர்கள் காதுகள்ல விழாது. அவர் மே 4ஆம் தேதி வரையில வெயிட் செய்து பார்ப்பார். 20ஆம் தேதி விவாகரத்து வரவிருக்கிறது. தேர்தல் ரிசல்ட்டுக்கு பின்னர் த்ரிஷாவை திருமணம் செய்து கொண்டு வெளிநாட்டுக்கு ஹனிமூன் போய்விடுவார். இவர்கள்தான் பாவம். திருமண வேலைகள் எல்லாம் மும்முரமாக தொடங்கிவிட்டன. அதனாலதான் இதற்கிடையே பரப்புரைக்கு விஜய் அவர்கள் லீவு போடுறார் அப்படின்னு சொல்லி அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கார் மணிகண்டன் அவர்கள். இவருடைய பேச்சு ஒரு பக்கம் சோசியல் மீடியாக்கள்ல வைரலாகிட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா விஜய் அவர்களுடைய அம்மாவான சோபா சந்திரசேகர் அவர்களுமே சமீபத்துல கொடுத்த பேட்டியில மறைமுகமாக விஜய் அவர்களுக்கு 2வது திருமணம் நடைபெற உள்ளது அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க. ஒருவேளை இது உண்மைதானோ அப்படின்னு ரசிகர்களை யோசிக்கும் அளவிற்கு இந்த தகவல் சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.